கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன். ஐசிசி நடத்தக்கூடிய T20 கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. அது பற்றிய நம்ம பார்ப்போம். உலகக்கோப்பையுடைய 6வது போட்டி இங்கிலாந்து அணிக்கும் மற்றும் ஸ்காட்லாந்து அணிக்கும் இடையிலான போட்டி. டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து. ஸ்காட்லாந்தும் சாதாரண அணி கிடையாது, எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இருந்தாலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. இங்கிலாந்துடைய அதிபதி பார்த்திங்கன்னா சேய் ஸ்காட்லாந்து தலை மேலே உட்காந்து அதிரடியாக விளையாடக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் மந்தன் இங்கிலாந்து மேலே இருக்கிறது. முதல்ல ஆரம்பத்தில் இங்கிலாந்து ஒரு சரிவை சந்தித்து அதற்கு பின்பு தான் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அதே போல் ஸ்காட்லாந்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி புகர் போய் பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது அந்த அணிக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்காட்லாந்தை நோக்கி கதிர் வர்றதும் நன்மையான விஷயம். ஆனால் இங்கிலாந்தை நோக்கி கவிப்பு வருது. அப்போ ஸ்காட்லாந்துக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இங்கிலாந்துக்கு தான் ஒரு கௌரவம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஸ்காட்லாந்து வீறு கொண்டு விளையாடுவாங்க. ஆனால் இங்கிலாந்து பொறுமையாக நிதானமாகவும் அதே சமயத்தில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திலும் விளையாடக்கூடிய அமைப்பு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இங்கிலாந்துடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு மால் கேந்திர பலம் ஏறுறது சிறப்பு. ஸ்காட்லாந்துடைய லாபாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் என்ன டஃப் கொடுத்தாலும் சாம்பியன் அணி இங்கிலாந்து வெற்றி பெற்று தன்னை நிரூபிக்கும். அனுமானிப்பது நாம், தீர்மானிப்போன் இறைவன். நன்றி, வணக்கம்.